நாட்கள் போகிறதே தெரிலங்க. அவ்வளோ வேகமா ஓடுது. அதுவும் இந்தியா வந்துட்டா எப்படி 1 மாசமே பத்தாது தான் அந்த மாரி தான் இருந்துச்சு. இப்போ எங்க வீட்லேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து சிங்கப்பூருக்கு கிளம்புற நாள் வந்துருச்சு அதனால. அப்புறம் இங்கே எல்லா வேலையும் முடிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேலைய. எப்போவுமே வந்து எங்க வீட்டுக்கு வரதுக்கு பஸ்ஸு இல்லாட்டா வந்து கப்பல் தாங்க. பஸ்ஸில வந்தாலுமே ஒரு லெக்கில வந்து போட்டு மேலே அந்த பஸ் ஏறி அதுக்கடுத்து வரும். ஒரு தடவை எங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து நாங்கள் பஸ் ரூட்டே ஸ்டாப் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி கப்பல்ல போகிறதே வச்சுக்கிட்டோம். ஏன்னா குட்டி பசங்கள வச்சுட்டு நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எங்கள் ஏரியா ரோடு எல்லாமே ரொம்ப 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 மோசமா இருக்கும். இங்கே அண்டமான்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அது ஜிர்கட்டா தாண்டி போகும்போது தாங்க இந்த சர்வாக்காரங்கள்லாம் பார்க்கலாம். நான் ரொம்ப தடவை பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ஃபோட்டோவோ, வீடியோவோ எடுக்கக்கூடாது. அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இல்ல. அப்படி சிலவங்க எடுத்து போட்டாலுமே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிரும். அதனால இந்த மாரி பொம்மையில காமிச்சா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தாங்க. கப்பலில் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாரி தான் போன டைம் சொல்லியிருப்பேன்ல, அதே மாரி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே ரூம் புக் பண்ணியிருந்தோம். நல்லா ஜாலியாவே போச்சு. அடுத்தடுத்த வீடியோ அம்மா வீட்டிலேருந்து போடுறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.